அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பவன் தான் நான். என்னை சோதிக்காதீங்க, எத்தனையோ வாய்ப்புகள் வந்த போதும் கட்சிக்காக பாடுபட்டவன் அப்படின்னு சொல்லி அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பொது கூட்டத்தில் பேசியிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது குறித்த முழு தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்குங்க. இது குறித்த விரிவான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயக்கம் ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் நான். என்னை சோதிக்க வேண்டாம், எத்தனையோ வாய்ப்புகள் வந்த போதும் கட்சிக்காக பாடுபட்டவன், என்னை யாரும் சிக்க வைக்க முடியாது அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பார்த்திங்கன்னா அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்று பேசியிருந்தார். இந்த விழா மேடையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பேனரில் திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி படத்தின் அளவுக்கு சம அளவில் செங்கோட்டையனினுடைய புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது. இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய செங்கோட்டையன், இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவன்னா என்னை சோதிக்காதீங்க, எத்தனையோ வாய்ப்புகள் வந்த போதும் கட்சிக்காக பாடுபட்டவன், என்னை யாரும் சிக்க வைக்க முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் எத்தனை ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எத்தனை தலைவர்களை சந்தித்து விட்டு இந்த காலத்தில் இருக்கேன் அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியும். ஏதாவது கிடைக்குமா என தேடாதீங்க, எதுவும் கிடைக்காது. என்னை சோதிக்காதீங்க, அதுதான் எனது வேண்டுகோள். நான் செல்கின்ற பாதை எம்ஜிஆர் ஜெயலலிதா வகுத்த பாதை. அது நமக்கு காட்டியிருக்கக்கூடிய வழி, தெய்வங்களின் வழி. அவர்கள் இருவரும் தான் நமக்கு வழிகாட்டி. அவர்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கு இந்த இடத்துல நின்று பேசிக்கொண்டிருக்கவும் முடியாது. 1927 தேர்தலில் கோபியில் போட்டியிட்ட விருப்ப மனு கொடுத்திருந்தேன். என்ன சத்தியமங்கலத்தில் நிற்க சொன்னார் எம்ஜிஆர். அங்கு காங்கிரஸ் செல்வாக்கு கொண்ட பகுதி ஆயிற்று அப்படின்னு யோசித்தேன். எம்ஜிஆர் என்ற பெயரை சொல் அப்படின்னு சொன்னார் எம்ஜிஆர். அவர் சொன்னபடி வெற்றி பெற்று காட்டினோம். எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லாததால தான் விவசாயிகள் பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளலை. அந்த குழுவினர் என்னை வந்து அழைத்த போது அவர்களிடமோ இதை தான் சொன்னேன். நான் புறக்கணிக்கலை. என்னை வாழ வைத்தவர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லாததால தான் நான் கலந்தும் கொள்ளலை. ஜெயலலிதா விரலை நீட்டும் போதே அவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு செயல்பட்டவன் நான். தன்னலம் கருதாமல் செயல்படக்கூடியவன் நான். இயக்கம் ஒன்றே பெரிதென நினைக்கிறவன். எத்தனையோ வாய்ப்புகள் வந்த போதும் நான் மயங்கலை, என்னை சோதிக்க வேண்டாம் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை செயல்படுத்தி அமைப்பதற்காக அன்னூர் கஞ்சப்பள்ளியில் கடந்த 9ஆம் தேதி நடந்த பாராட்டு விழாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புறக்கணித்தது அதிமுகவுக்குள்ள பெரும் சலசலப்பை எழுப்பியிருந்துச்சு. இந்த பரபரப்பான சூழலில் ஈரோட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீட்டில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுவதாக தகவலும் பரவுச்சு. அவருடைய வீட்டில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கூடியிருந்ததால் பரபரப்பான சூழலும் ஏற்பட்டதுங்க. ஆனால் தனது வீட்டில் ஆலோசனை கூட்டம் எதுவும் நடத்தப்படலை அப்படின்னு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கமும் அளித்திருந்தார். என்னை சந்திக்க தினமும் 100 அல்லது 200 நபர்கள் வருவது வாடிக்கை தான். அதற்காக ஆலோசனை கூட்டம் நடத்துவதாக கூறுவதா? தனியாக எந்த ஆலோசனை கூட்டமும் நடத்தப்படவில்லை அப்படின்னு அவர் விளக்கம் அளித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தோம் அப்படின்னா
அதாவது அதிமுக பொதுக்கூட்ட மேடையில் இருக்கக்கூடிய பேனரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி படத்தினுடைய அளவுக்கு சம அளவில் செங்கோட்டையனினுடைய புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்குங்க. அண்மையில் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற நிகழ்வை புறக்கணித்தது சலசலப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் காட்சிகள் அப்படியே மாறியும் இருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை செயல்படுத்தி அமைப்பதற்காக அன்னூர் கஞ்சப்பள்ளியில் கடந்த 9ஆம் தேதி நடந்த பாராட்டு விழாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புறக்கணித்தது அதிமுகவில் பெரும் சலசலப்பை எழுப்பியிருப்பதோடு அரசியல் களத்திலையும் விவாதங்களை கரப்பியிருந்துச்சு. எங்களை உருவாக்கிய தலைவர்களான எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்கள் அழைப்பிதழிலையும் மேடையிலையும் இல்லாததால் என் உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் இந்த விழாவில் நான் பங்கேற்கலை அப்படின்னு கே.ஏ. செங்கோட்டையன் விளக்கமும் அளித்திருந்தார். அதோடு சென்னையில் நடந்த டெல்லி அதிமுக அலுவலக திறப்பு விழா நிகழ்வுலையும் பங்கேற்காம தலைமைக்கு எதிரான தனது அதிருப்தியையும் வெளிப்படுத்தியிருக்கார். அமைதியின் சொரூபமாக இருந்த செங்கோட்டையன் தனது இந்த நடவடிக்கைகள் மூலம் கட்சி தலைமைக்கு எதிராக தனது ஆவேசத்தை வெளிப்படுத்தியுள்ளாரா என்பது அரசியல் களத்தில் விவாத பொருளாகவே மாறியும் இருக்கு. எம்ஜிஆர், ஜெயலலிதாவை முன்னிறுத்தி செங்கோட்டையன் எழுப்பியிருக்கும் இந்த குரல் பெரிய அளவில் விவாதத்தை தொடங்கியும் வைத்திருக்கு. ஆனால் கட்சி சார்பாக நடத்தப்பட்ட விழாவாக இல்லாததால் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரது படங்கள் இடம்பெறவில்லை அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கமும் அளித்திருந்தார். எனினும் எடப்பாடி பழனிசாமி இது குறித்து வெளிப்படையாக எந்த கருத்தும் தெரிவிக்கல. இந்த பரபரப்பான சூழலில் ஈரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீட்டில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுவதாகவும் மற்றொரு புறம் தகவல் பரவி வந்துட்டு இருந்தது. குறிப்பாக அவரது வீட்டில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கூடியிருந்ததால் இது போன்ற தகவல் பரவியதாகவே சொல்லப்படுது. இந்த நிலையில் தனது வீட்டில் ஆலோசனை கூட்டம் எதுவும் நடத்தப்படலை அப்படின்னு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கமும் அளித்தார். என்னை சந்திக்க தினமும் 100 அல்லது 200 நபர்கள் வருவது வாடிக்கை தான். அதற்காக ஆலோசனை கூட்டம் நடத்துவதாக கூறுவதா? தானியாக ஆலோசனை கூட்டம் நடத்தப்படலை அப்படின்னு அவரும் விளக்கம் அளித்திருந்தார். இதற்கிடையே அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு விதித்த தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர். சுப்பிரமணியன், ஜி. அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பும் வழங்கியிருந்தாங்க. இதனால் அதிமுக வட்டாரத்தில் பதற்றமான சூழல் நிலவியும் வந்துட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. இதில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றாங்க. இந்த விழா மேடையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பேனர் கவனமும் பெற்றிருந்தது. காரணம், இந்த பேனரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி படத்தின் அளவுக்கு சம அளவில் செங்கோட்டையனின் புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது. அண்மையில் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற நிகழ்வை புறக்கணித்ததும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் பேனரில் செங்கோட்டையன் படத்தின் அளவு பெரியதாக்கியுள்ளது கவனம் பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா மற்றொரு புறம் அதிமுக கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பும் வழங்கி இருந்திருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமியின் மனு தள்ளுபடியும் செய்யப்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதத்தில் கட்சிக்குள் எந்த பிளவும் கிடையாது. 2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் சின்னத்தை முடக்கும் வகையிலான நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனாலும் சென்னை உயர்நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமியின் வாதங்களை ஏற்றுக்கொள்ளல. தீர்ப்புக்கு பின் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி செய்தியாளர்களையும் சந்தித்தார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இனி தேர்தல் ஆணையம் எல்லாவற்றையும் முடிவு செய்யும். ஆகவே எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் என்ற பதவியையும் கட்சியின் பெயரையும் பயன்படுத்தக்கூடாது. வழக்கு விசாரணையில்
இருக்கும் வரையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இனி ஊரையும் உலகத்தையும் ஏமாற்ற வேண்டாம். இரட்டை இலையை முடக்க வேண்டும் என்பது எங்கள் நோக்கமோ கிடையாது. பழனிசாமி எனும் தீய சக்தியிடம் இரட்டை இலை இருக்கக்கூடாது என்பது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு தெரிவித்திருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக புதிய தலைமுறையிடம் பேசிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KC பழனிசாமி, சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே சூரியமூர்த்தியின் வழக்கில் நாங்கள் தாக்கல் செய்த மனுக்கள் விசாரிக்கப்படலாம் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. ராம்குமார், ஆதித்தன் போன்றவர்கள் எங்களது மனுக்களையும் விசாரிக்க வேண்டும் என கேட்டபோது, ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து மனுக்களையும் விசாரிக்க உத்தரவு பிறப்பித்துவிட்டோம். விசாரிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவுடன் மீண்டும் மனு தாக்கல் செய்து ஏன் நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கிறீங்க அப்படின்னு உயர்நீதிமன்றமும் தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.